கன்னி. காலபுருஷனுக்கு 6வது வீடான கன்னிராசி என்பர்களே, புத பகவானின் ஆட்சி பெற்றது. அதே போல அந்த ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 6ஆம் இடம், வெற்றி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 6ஆம் இடம், அதே போல தினசரி வருமானத்தை தரக்கூடியதும் அந்த 6ஆம் இடம் தான். அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த பராபவ வருடத்துல வரக்கூடிய ஆடி மாதம், ஆவணி மாதம், இந்த ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத நம்ம வரிசையை பார்க்கலாம். நம்ம சொல்லக்கூடியது பொதுவான பலன்கள் மட்டுமே. மற்றபடி துல்லியமா தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க ஆராய்ஞ்சு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கிரகமோட அமைப்பை பொறுத்து நம்ம இங்க பலன்களை நம்ம எடுத்திருக்கோம். அப்படிங்கும் பொழுது இது காலபுருஷ தத்துவப்படி ரொம்ப சிறப்பா உங்களுக்கு பொருந்தும். முதல்ல சூரியனோட நிலைன்னு பார்க்கும்போது ஆரம்பத்துல ஒரு 16ஆம் தேதி வரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருப்பாரு. அதற்கப்புறம் 12ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆவார் 17ஆம் தேதிக்கு மேல. அப்போ இந்த 11ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய பாத்தீங்கன்னா சந்தோஷமான உணர்வு, சௌகரியமான உணர்வு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அவர் 12ஆம் இடம்னு போகும் பொழுதுதான் பாத்தீங்கன்னா 12ஆம் இடம்ன்றது அயன சயன போகம் பிளஸ் விரயஸ்தானம். அப்போ கண்டிப்பாக ராகு பகவான் 12ஆம் இடத்துல மன்னிக்கவும் சூரிய பகவான் 12ஆம் இடத்துல வரும் பொழுது பணம் செலவுகள், விரய செலவுகள், தேவையில்லாத செலவுகளை உருவாக்குவார். அப்போ எந்த செலவை முன்ன இருந்து செய்யணும், எதை நம்ம குறைக்கணும் அப்படின்றத நினைச்சு பார்த்து நீங்க பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். சந்திரன் பாத்தீங்கன்னா மாத ஆரம்பத்துல 6ஆம் இடத்துல மகிழ்ச்சியை தரக்கூடியதான். அப்போ சூரிய சந்திரன் 2 பேருமே மாத ஆரம்பத்துல உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அமைப்புல தான் இந்த மாதமே ஆரம்பிக்குது. செவ்வாயின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல இருக்கும் பொழுது அங்க அந்த பாக்கியங்களை பாத்தீங்கன்னா ஒரு மைல்டா கெடுக்கிறதுக்கு தான் பார்ப்பாரு. அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக நீங்க பழனி முருகன் வழிபாடு வச்சுக்கிறது உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஏற்றமா இருக்கும். அதே போல 2ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவரு 10ஆம் இடத்துக்கு போவார். அப்போ 10ல அவர் வரும் பொழுது செலவுகளை திரும்ப வீண் செலவுகளை தான் அதிகமா பண்ணுவாங்க. அப்போ சூரியனும் சரி செவ்வாய் பகவானும் சரி விரயத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கு. அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக நீங்க முருகப்பெருமான் வழிபாடு அல்லது சிவன் ஆலயத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அல்லது பாத்தீங்கன்னா நேரம் எங்கேயும் போக வேண்டாம், நீங்க திருச்செந்தூர் போயிடுறது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் சூரிய பகவானாகவும் குரு பகவானாகவும் செவ்வாய் பகவானாகவும் பாத்தீங்கன்னா அவரு கலந்துதான் இருக்கிறாருங்கும் பொழுது எல்லாத்துக்கும் அங்க சொல்யூஷன் உண்டு. கண்டிப்பாக நீங்க அங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம், ரொம்ப நல்லா இருக்கும். புதன்னு பார்க்கும் பொழுது அவர் முதல் 4 நாட்கள் ஒரு மாதிரியான பலன்களையும் 5ஆம் தேதிக்கு மேல அவர் கடகராசிக்கு வந்துடுறாரு. உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 10ல இருந்தவர் 11க்கு வந்துடுறாரு. அப்போ புத பகவான் உங்களுக்கு 10ல இருக்குங்கும் பொழுது இடப்பெயர்ச்சி, பிரயாணங்கள், மகிழ்ச்சியான பயணங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொடுப்பாரு. 11ஆம் இடம்ங்கும் பொழுது புதன் பகவானுக்கு பொன்பொருள் சேர்க்கைக்கெல்லாம் உகந்த இடம். அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல கண்டிப்பாக இவ்வளவு நாள் திட்டமிட்டவங்க இனி நகை எடுக்கலாம், உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆடைகளை நீங்க வாங்கலாம். அந்த அளவுக்கு நிச்சயம் 5ஆம் தேதிக்கு மேல இதற்கான சூழல் நிறைய இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. குரு பகவான்னு பார்க்கும் பொழுது அவரு உங்களுடைய ராசிக்கு 11ல இருக்குங்கும் பொழுது அதுவும் உச்சத்துல இருக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக அவரும் பாத்தீங்கன்னா பொன்பொருள் சேர்க்கையை அதிகப்படுத்துவார். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவானும் உங்களுக்கு ரொம்ப ஏற்றமான ஒரு அமைப்புல இருக்காரு. அதே போல சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி, அதே போல 9ஆம் அதிபதி.
அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்திலேயே வந்து இந்த மாதம் முழுவதும் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தன லாபத்தை நிறைய வந்து நீங்க எதிர்பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இதுவரை நம்ம 6 ராசிகள்ல பார்த்ததுல வந்து குரு பகவான், சுக்கிர பகவான், புத பகவான் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கிறது அந்த கன்னி ராசிக்கு தாங்க இந்த மாசம் ரொம்ப அற்புதமா இருக்க போகுது. சின்ன சின்ன விரயங்கள் இருந்தாலுமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த மாசம் உங்களுக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல இந்த சனி பகவான் வந்து அவரு கண்டக சனி அமைப்புல இருக்கிறதுனால வாழ்க்கை துணை விஷயத்துல கொஞ்சம் கவனம், அவங்கள்ட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் வந்து ரொம்ப இதா வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு மாதிரி வாக்குவாதம் வர்றது மாதிரி இருந்ததுன்னா நேராக கடைக்கு கூட்டி போய் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருங்க, எல்லாமே வந்து மாறிடும். அதே போல வீட்டில் வந்து தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள்லாம் வர்றதுக்கான ஒரு சூழலையும் வந்து உண்டு பண்ணுவார். அதனால அந்த விஷயத்துலையும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் கண்டக சனினால வரக்கூடிய பிரச்சனைகள் மாறணும்னா திருநள்ளாறு தான், வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா நன்மை செய்யறதுக்கு குச்சனூர் நம்ம போகலாம், திருக்கொல்லிக்காடு போகலாம். மற்றபடி ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணோம், ரொம்ப சிவியரா ப்ராப்ளம் சனி பகவானால இருக்குன்னா கண்டிப்பா திருநள்ளாறு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே போல ராகு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ல இருக்குங்கும் பொழுது 6ல வந்து ராகு கேது வர்றது அஷ்டலட்சுமி யோகம், மகாலட்சுமி யோகம், லக்ஷ்மி கடாட்சத்தை அதிகப்படுத்துவாங்க. அப்படிங்கும் பொழுது இப்போ ரொம்ப வந்து அந்த ராகு சுக்கிரன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா கொடுப்பாங்க, நிறைய வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. அப்படிங்கும் பொழுது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. அதே போல சிம்ம ராசியில கேது பகவான் இருக்கிறத அதையும் நம்ம வந்து பார்க்கணும். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ செலவுகளை வந்து கண்ணா பின்னாட்டி எவ்வளவுக்கு எவ்வளவு வருமானம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு செலவுகளையும் வந்து வைக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக, ஏன்னா சூரியனும் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துருவாரு, விரயஸ்தானத்துக்கு வந்துருவாரு. கேதுவும் வந்து அங்க இருக்குங்கும் பொழுது அப்போ டபுள் செலவை வந்து உருவாக்குவாங்க. அப்படிங்கும் பொழுது பணம் வர்றதுனால சமாளிச்சிருவீங்க. பட் இருந்தாலும் திட்டமிட்டு நீங்க வந்து செலவு பண்ணும் பொழுது எல்லா விதத்துலையுமே வந்து ஏற்றமா இருக்கும். இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு, கண்டிப்பாக சிறப்பா இருக்கும். வாழ்த்துக்கள், நன்றி.